ஸோ சாம்பார் காய் ரெடி, வதக்கின காய் ரெடி. அடுத்து வெந்த பருப்பு இப்படி வெந்திருக்கணும். பருப்பு வெந்துருச்சு பார்த்தீங்களா? பருப்பு, தக்காளி, பெருங்காயம், உப்பு, இந்த நாளும் இந்த மாதிரி வெந்திருக்கணும். அப்போ தான் இந்த சாம்பார் மணக்கும். இது ரெடியாக காய். புளி போடல, ஜீரகம் போடல, கடுகு போடல. கடுகு போட்டிருக்கேன். வெந்தயம் போடக்கூடாது. புளிக்குழம்புக்கு தான் வெந்தயம், சாம்பாருக்கு வெந்தயம். சில இடத்துல உடைச்ச கொத்தமல்லி போடுவாங்க. இந்த ஐயங்காரெலாம் போடுவாங்க உடைச்ச கொத்தமல்லி. அது ஒரு மணக்கம் இருக்கும். வெந்து வேகாமல் இருந்தாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பாரை ஊற்றி அப்படி ஊற்றணும். ஊற்றும்போது எண்ணெய் தெரிக்கும். சாம்பாருக்கு மறுவடிவில் தான் புளிக்குழம்பு, வெத்த குழம்பு, 4 வெத்தலை போட்டு ஒரு புளிக்குழம்பு வச்சுருவாங்க. ஏன்னா சாம்பார் வந்து பருப்பு வேகாமல் வைக்கிடுவாங்க. இந்த பருப்பு வெந்தால் தான் சாம்பார். பருப்பு வேகலைன்னா அது சாம்பார் இல்லை, சோம்பார். வைக்கும்போது சாம்பார் தூள், மஞ்சள் தூள் தேரணும். மணமணக்கும் கதம்ப சாம்பார், கதம்ப காய்கறிகள் எல்லாம் ரெடியாக கிடைக்கிது. வெங்காயம் கிடைக்கிது, பூண்டு கிடைக்கிது, காய்கறி கிடைக்கிது. 5 மினிட்ஸில் செய்யலாம். அன்றைக்கி தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். உங்களுக்கு புளி வேணால் போட்டுக்கலாம். இந்த புளி வந்து சாம்பாரில் போடுறதில்ல, மாங்காய் போடுறோம் அதுக்கு பதிலாக. இப்போ மாங்காய் காய்கறிகள் போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் தாளிக்கிறவங்க தாளிக்கலாம். தாளிக்க முடியாதவங்க கருவேப்பிலை இதை வெளியிலேருந்து தாளித்து கொட்டிக்குவாங்க. ஒரு கரண்டி வச்சுருப்பாங்க, அதில் தாளித்து இறக்கி வச்சா சாம்பார் எப்படி மணமணக்கும் சாம்பார். இப்போ இதுக்கு கொதி வரணும்பாங்க. வெண்டைக்காய், இன்னும் நிறைய காய்கறி போடணும். கதம்ப சாம்பாருக்கு போடணும். இப்படி இதில் ஹெவியாக போடக்கூடாது. 4 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நீங்கள் உரப்பு வந்து இப்போ ஏறணுங்கிற காய்கறியில் உரப்பு ஏறணும் அப்படின்னா 4 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இதுதான் கதம்ப சாம்பார். இப்போ இது அப்படி கிண்டி விடலாம். ரொம்ப கிண்டின அவசியம் இல்லை. கொதி வந்தோடனே மாங்காய் போட்டுடலாம். ஏன்னா மாங்காய் புளிப்பு இது பண்ணும். நல்லா கொதி வரணுங்க. தலைப்புள்ள தலைப்புள்ளன்னு அப்படியே கொதிக்கும் பாருங்க. இந்த கொதியில் தான் வெண்டைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் என்ன காய் போட்டு கதம்ப சாம்பார் காய், ஒரு 7-8 வகையான காய்கறியை போட்டு வேக வச்சிடும். எல்லாம் வெந்து அந்த மசாலா, அந்த பருப்பு, அந்த தக்காளி, இந்த வெங்காயம், இந்த ஒரு 5 ஐட்டமும் அவ்வளோ சுவையாக இருக்கும். இதில் வந்து மிளகாத்தூளில் அதான் போட்ட மாதிரி சொன்னேன். ஜீரகம் போடல, வெறும் மிளகாய், மல்லி, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் அரிசி வறுத்தது, கொஞ்சம் பாசிப்பயிறு, இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸு. உப்பு, தண்ணி, அவ்வளோதான். இதில் மணக்கலைன்னா மணக்கணும். இதுதான் சாம்பார். இது மோஸ்ட்லி எல்லா வெஜிடேரியன் ஹோட்டல்லையும் கிடைக்கும். பட் இந்த குவாலிட்டி வர்றதில்லை. இந்த மாங்காய் போடுறதில்ல. அடுத்து இந்த மிளகாத்தூள் பவுட்ரு, அதை கடலைப்பருப்பு, வெறும் மிளகாத்தூள் மல்லித்தூள் அரைச்சிடுவாங்க. வெறும் மிளகாய் மல்லி அரைச்சா அது சாம்பார் நல்லா இருக்காது. அதில் கடலைப்பருப்பு, பாசிப்பயிறு, கொஞ்சம் பொட்டுக்கடலையும் போடுவாங்க சில இடத்துல. இதெல்லாம் போட்டு அரைக்கும் போது அது பைண்டிங் கிடைக்கும். சாம்பாரோட பைண்டிங் அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ கொதிக்க ஆரம்பிக்கல. அடுப்பு வந்து ஃபுல் சிங்கில் வச்சுருக்கேன். இது ஒரு 15 to 20 நிமிஷம் கொதிக்கும் போது மணம் வரும். மணம் வந்து ஆரம்பம்போது இந்த சாம்பாரை நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை, உப்மா, சாப்பாடு, அப்புறம் என்ன கஞ்சி, எதுக்கு வேணாலும் மல்டிபிள்ஸ் 2 நாளைக்கு தாங்கும். ஆனால் அப்பப்போ சுட வைக்கணும். இது சீக்கிரம் ஊசி போயிடும், கெட்டு போயிடும். ஊசினா கெட்டு போயிடும். ஏன்னா புளிக்கு போடுறதில்ல. நம்ம புளி போட்டோம்னா புளிப்பு அடிச்சிடும். புளி போடுறதில்ல, பூண்டு போடுறதில்ல. ஏன்னா இதெல்லாம் ஒத்துக்காது. புளி, பூண்டு, ஜெயின்கிற ஆரியர்கள் வந்து அந்த காலத்தில் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்களாம். புளி, பூண்டு, மிளகு, வேட்டு கொடுப்பேன், மிளகு, ஜீரகம், பெப்பர், மிளகு, ஜீரகம், சோம்பு, இதெல்லாம் அதிக நறுமணம் வாய்ந்த ஃபுட்டு, பாடிக்கு நல்லது. பட் கோவம் வருமா அதெல்லாம் காரஞ்சாரமாக சாப்பிட்டா. அதனால் இந்த காரஞ்சாரத்தில் மிளகாயை கூட, மிளகாப்பொடி கூட போட மாட்டாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு இது பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுருவாங்க.
பச்சை மிளகாய் சாம்பார். இன்னும் அக்ரகாலத்துலலாம் பண்ணிங்கன்னா சில இடத்துல பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுருவாங்க, மிளகாத்தூள் போட மாட்டாங்க, மல்லித்தூளும் போட மாட்டாங்க. அதுக்கு பதில் தான் இப்போ புதுசாக மல்லி இது வந்துருச்சு. ஏன் இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் போடலன்னா 4 பச்சை மிளகாய் போட்டால் அது தேவையில்லைன்னுறாங்க. மல்லி தேவையில்லை, அதெல்லாம் உடம்புக்கு வந்து இந்த நறுமணம் வாய்ந்த பொருள் வந்து ரொம்ப அது என்ன பண்ணுன்னா நிறைய ஹார்மோன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும். பட் சாஃப்டாக இருக்கணும், கோபம் குடம் இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் சாம்பார் வந்து மூளைக்கு ரொம்ப நல்லது. பிரெயின் ஃபுட்டு, இது பிரெயினுக்கு ரொம்ப நல்லது சாம்பார். அந்த காலத்தில் ட்ரெடிஷ்னலாக சொல்கிறதுலாம் படிக்கலை கொள்ளலை, அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ சாம்பார் இன்னும் 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். கொள்ளு சோறு சாம்பார் இன்றைக்கி காம்பினேஷன். எடுத்து சமைச்சிட்டு சாப்பிடும்போது வீடியோ போடுறோம். வாசனை அப்படியே கம 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 கம. நம்ம டாப் குக்கு 2 குக்கோட ஜட்ஜி மகேஷ் வெங்கடேஷ் பட் பார்த்தாருன்னா அப்படியே கட்டி இருந்து பிடிச்சிக்குவார். அவ்வளோ கம 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 கமன்னு பாருங்கள், கொதிக்குது பாருங்கள். இன்னும் கொதி தான் வந்துக்கிட்டு இருக்குது. முன்னும் 8 வீட்டுக்கு மாக்கும் சாம்பார். இப்போ பாருங்கள் 40-60 வந்து குக்கிங் பண்ணி உலகத்துக்கே எனக்கு குக்கிங் தெரியும். சாம்பார் பியூர் சாம்பார் இது. இதை போடுறேன் பாருங்கள், நல்லா அட்டகாசமான சாம்பார். இதை கொதிச்சுக்கிட்டு இருக்கு, நல்லா கொதிக்குது பாருங்கள். அப்படி கொதிக்கணும். சும்மா ஓம்லி போடுறேன். அப்படியே நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண 1000 பேருக்கு 10,000 பேருக்கு அன்னதானம் போட்டுடலாம். கதம்ப சாம்பார் அவ்வளோதான். எடுத்து வாங்கி காய்கறிகள் மணக்கிறது பார்த்திங்களா. இன்னொரு 2-3 மினிட்ஸில் ஆற வச்சோம்னா எல்லாம் கருவேப்பிலை கொத்தமல்லி போடுறவங்க போட்டுக்கலாம், மேலால் தூவிக்கலாம் ஃப்ளேவரிங். இதுதான் இந்த காலத்துக்கு சாம்பார். கதம்ப சாம்பார் சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிட்லாம். காய்கறியும் சாப்பாடும் போதும். தொட்டுக்கு அவியல் பொரியல் பிளா 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 பிளாலாம் இதுக்கு தேவையில்லை. கதம்ப சாம்பார். ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானே வந்து 1000 ஷார்ட் டைம் குக்கிங் பண்ணிடுவேன். அடுத்து வந்து சாப்பிடும்போது வீடியோ போடுறேன். ஏன்னா சாப்பிடும்போது பேச முடியல, அதனால தான் இப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிச்சேன். சமைக்கும்போது பேசலாம், சமைக்கும்போது அதோட இன்க்ரீடியன்ஸ் பேசிடுவோம். சாப்பிடும்போது சும்மா மேலோட்டமாக சொல்லிட்டு போவோம். சாப்பிடும்போது பேச முடியலங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சமைக்கும்போது ஆடியோவும் சாப்பிடும்போது வீடியோவும் மாறி 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 இப்படி இருக்கணும். காய் ஃபுல்லாக குழையக்கூடாது, இப்படி இருக்கணும். தெரியுதா? அவரைக்காய், வெண்டைக்காய், எல்லா காயும் இருக்கும், இது மாதிரி இருக்கணும். இதுதான் நம்ம இன்னர் ஆர்கன்ஸ், நம்ம பாடிக்கு இது தேவை. நிறைய காய் மிஸ்ஸிங், முருங்கைக்காய் மிஸ்ஸிங், நிறைய காய் மிஸ்ஸிங், பலாப்பிஞ்சு மிஸ்ஸிங். இதெல்லாம் ஒரு 5-6 காய் சேர்த்து அடுத்து ஒரு 10 வகையான கதம்ப சார் வச்சிடுறேன். ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் 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 உங்களுக்கு வீடியோ மேலே ஃபுட்டு வீடியோ ஹெல்த்து. நீங்கள் 100 வயசு வாழ்கிறதே மிகப்பெரிய புண்ணியம். 3 தலைமுறை 4 தலைமுறை பார்க்கலாம். பேத்திகள் எல்லாம் ஒரு 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 புரட்சிகரமான எதிர்கால சமுதாயத்தை பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி உணவுலேருந்து ஆரம்பித்து அடுத்து உடை, அடுத்து இருப்பிடம், அடுத்து வருமானம் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே கற்றுத்தரேன். ஏன்னா நான் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பதே புண்ணியம். இப்போ ஃபைனலி சமைச்சு முடிச்சு கொள்ளு சோறு வித்து காய்கறிகள் கதம்ப சாம்பார். ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அமுத்துங்க. தொடர்ந்து நீங்கள் ஷேரிங் பண்ண நான் ஃபுட்டு போடுவேன். இப்படி சாப்பிட்ணும். காய்கறிகள் 3/4 கிலோ, சாப்பாடு 25%, காய்கறிகள் 75%. இதை மாதிரி சாப்பிடணும். ஓகே, பாய்.